ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இஸ்ரேல் அப்டேட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்தை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஜெய்சங்கர் 3 நாளைக்கு முன்னாடி அவன் ரஷ்யா போனார் திடீர்னு. ஏன்னா இந்திய கப்பல்கள் 2 கப்பல்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டது. அதற்காக ரஷ்யா போனார். ஆனால் அவர் எதற்காக போனார், அங்கே என்ன நடந்தது அப்படின்றத பற்றி எந்த தகவலையும் வெளியிடலை. இருந்த போதிலும் ஸ்புட்னிக் அப்படிங்கிற அங்கே உள்ள டிவி சேனலில், ரஷ்யாவில் உள்ள டிவி சேனல் வந்து அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசின வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம்னா, ஈரான் தளபதியை வந்து சிரியாவில் வச்சு டமாஸ்கஸ் நகரில் கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு செய்தியை 3 நாளைக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா? அது வீடியோவை நம்ம தான் முதல்ல போட்டோம். ஸோ அந்த வீடியோ முதல்ல பார்த்துருங்க, பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. அந்த கார் பாம் வச்சு அவரை கொண்ட வீடியோ இல்லை, ஃபோட்டோ நான் போடுறேன், அது சைடில் இருக்கு பாருங்கள். இப்போ அதுக்கு 24 மணி நேரத்தில் அதற்கு பழிவாங்கும் விதமாக இஸ்ரேலோட மொசாத்தோடைய தளபதி, ஒருவர் முக்கியமான தளபதி, அவரை நெத்தன்யா அப்படின்ற நகரத்தில் வைத்து கொல்லப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருக்கேன், இப்போ நான் போடுறேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஏற்கனவே நம்ம 2 நாட்களுக்கு முன்பே வெளியிட்ட வீடியோ தான் இது ஒன்று. இப்போ வந்து இரண்டாவதாக மற்றொரு தளபதியை போட்டு தள்ளியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு தளபதியை போட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம இதை நேற்றே அப்டேட் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் விஜயகாந்த் மறைவு காரணமாக அந்த செய்திகளை போட்டதுனால இந்த செய்திகளை நான் இன்று வெளியிடுகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இஸ்ரேல் மிரண்டு போயிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தளபதியை, அதாவது அவர் வந்து கோஆர்டினேட்டராக இருந்தார் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ஈரானுடைய தளபதி, அவர் முக்கிய தளபதி. அவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேருக்கும் கோஆர்டினேட்டர், அதாவது ஹமாஸு, அதுக்கப்புறம் ஹிஸ்புல்லா, அப்புறம் வந்து ஹவுதி, இந்த 3 பேருக்கும் ஒரு கோஆர்டினேட்டராக இருந்து அவர்களுக்கு ஆயுதத்தை வழங்குவது, அவர்களுக்கான ஈரானுக்கும் அவர்களுக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்திவிட்டு மறைமுகமாக செய்து கொண்டிருந்தார். அதாவது அரசு சார்பில் தான் செய்து கொண்டிருந்தார். அவரை வந்து ரொம்ப நாளாக ஸ்மெல் பள்ளி காலி பண்ணணுன்றாங்க, அவரை காலி பண்ணாங்க. அதுக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமாக தான் அதுக்கு அடுத்த நாளே 24 மணி நேரத்தில் இந்த நம்ம ஏற்கனவே வீடியோ பார்த்தோம்லே அந்த தளபதியை போட்டு தள்ளினாங்க. அதுவும் இஸ்ரேலுக்குள்ளே வச்சு நெதன்யா நகரத்தில். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக 1, 2 அல்ல 3 முக்கிய நபர்கள், அதுவும் மொசாத், அதாவது இஸ்ரேலுடைய உலகத்திலேயே மிகப்பெரிய உளவு படைன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மொசாத்தில் உள்ள 3 பேரை தொடர்ச்சியாக அந்த 3 நாட்களில் போட்டு தள்ளியிருக்கு ஈரான் மேலே தான் அந்த குற்றச்சாட்டு இருக்குது. ஈரானுடைய ஆதரவாளர்கள் தான் அதை செய்திருக்கிறாங்க. அதுவும் எங்கேன்னா இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே அதோடைய முக்கிய நகரமான நெத்தன்யாவில் ஒருத்தரையும், இன்னொரு நகரத்தில் புறநகர் பகுதியில் காரை வைத்து மோதி ஒன்று, அவர் வந்த இன்னொருத்தர் வந்து அந்த கார்லேயே பாம்பு வச்சு அடித்து தீப்பிடி எரிது. அந்த காட்சியை நான் போடுறேன் உங்களுக்கு. ஒரு சிறிய காட்சி தான் அது, முதல்முறையாக நம்ம தான் வெளியிடுறோம் அந்த காட்சியவும். ஸோ இப்படி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது ஈரான் வந்து அவர்கள் பாணியிலேயே தாக்குதலை நடத்தி 3 பேரை போட்டு தள்ளிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது போக இன்னொரு தகவலும் வருது, 5 பேர் அப்படின்றாங்க. ஆனால் அந்த 2 பேருக்கான கன்ஃபார்மான வீடியோ வரல, நமக்கு தகவல் வரல அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எனவே ஈரான் வந்து களத்தில் இறங்கிடுச்சு, அது வந்து வேறு ரூபத்தில் இறங்கியிருக்கு. அடுத்த கட்டமாக இஸ்ரேல் மீது மிகப்பெரிய கடுமையான தாக்குதலை எல்லாம் நடத்துவதற்கு ஈரான் திட்டமிட்டு வருதுன்றது இதிலேருந்து நமக்கு தெரியுது. ஓகேங்களா? இது ஒரு உருவாக இருக்கும்போது இந்திய கப்பல் 2 கப்பல் அடித்தாங்க இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த தாக்குதலை தொடர்ந்து 2 கப்பல்கள் தாக்கப்படுது. அடுத்த ஒரு கப்பல், அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருங்க, ஏற்கனவே போட்டது தான். இது 2 தாக்குதல்னால இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அதாவது தாக்கப்பட்ட எந்த ட்ரோன் தாக்குச்சோ அந்த சிதைவுகளெல்லாம் இந்திய நேவி அதிகாரிகள் எடுத்து அதை ஆய்வு செய்ததில் இது வந்து ஈரான் தயாரித்த ட்ரோனு. இது வந்து எப்படின்னா, நவீன விமானம் போன்ற ஒரு ட்ரோனு, சக்தி வாய்ந்த ட்ரோனு. இது வந்து மூக்கு பகுதியில் வந்து இந்த ஃபோட்டோவை நான் போடுறேன். மூக்கு பகுதியில் மருந்துகளை வைத்து தாக்கியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரான் வந்து அதை மறுத்திருக்கிறது. நாங்கள் நேரடியாக தாக்கவில்லை, அது எங்களோட தயாரிப்பாக இருந்த போதிலும் அது நாங்கள் தாக்கவில்லைன்னு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் தான் 2 நாட்களுக்கு முன்பு வந்து ஜெய்சங்கர் வந்து ரகசிய பயணம் இல்லை, ரஷ்யாவுக்கு போனார். அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. அதுதான் வந்து அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து
பேசின உடனே அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? G7 என்கிற நாடுகள் அவர்களுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த 30-40 வருடங்களாக உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதாவது அமெரிக்கா, ஜப்பான், ஃப்ரான்ஸு, ஜெர்மனு, இத்தாலி, கனடா, அதுக்கப்புறம் வந்து பிரிட்டன். இந்த 7 நாடுகள் தான் உலகத்தின் பணக்கார நாடுகள், வளர்ந்த நாடுகள் G7 அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. அதை மாற்றுவதற்காக தான் புட்டின் போராடிக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து இந்த உலகத்தை ஆளப்போவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்காரு. அதை ஸ்புட்னிக் அப்படிங்கிற ரஷ்ய தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிறத அவரோட ஸ்பீச்சை டிரான்ஸ்லேஷன் பண்ணி அந்த காட்சியை நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இதோட உள்குத்து என்னன்னு நான் சொல்கிறேன். That there is a certain trend for the rebalancing of the strength in the global politics and economy and finance. And this process results in the increased share of the countries of the global south and the global east, and the reduction of the share of the global north. Traditionally, the North has been associated with the G7 and its closest allies. This is the objective statistical data. The trend will get even stronger as BRICS group is expanding. The overall GDP of BRICS, of the expanded BRICS, would significantly be over the figures shown by the G7. As mentioned before, this is a natural process in the global economy. பார்த்தீங்களா, பிரிக்ஸ் அப்படின்றது வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்டு சைனா, அதுதான் பிரிக்ஸ் அப்படின்றதுக்கான முழு அர்த்தம். சரியா? இவர்கள் ஒரு கூட்டமைப்பாக நீண்ட நாட்களாக, அதாவது G7க்கு எதிராக கட்டமைக்கப்பட்டது தான் இந்த பிரிக்ஸு. இதை வலுவாக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தின் விரும்பி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாடுகள் தான் அடுத்து வந்து உலகத்தை லீட் பண்ணி கொண்டு போகுது. ஜெர்மன், ஃப்ரான்ஸு, இத்தாலி, ஜப்பானு, பிரிட்டனு, அமெரிக்காலாம் இதோட காலி. அதற்கான வேலையை போய் நீங்கள் பாருங்கள், அதற்கு எப்படி நம்ம அதை கொண்டு வர போகிறோம் அப்படின்றத பற்றி நீங்கள் பாருங்கன்னு சொல்லி ஜெய்சங்கர்கிட்ட சொன்னதாக, அதாவது ஜெய்சங்கரை சந்தித்து அதை தான் சொல்லியிருப்பார். அதற்கப்புறம் அவர் ஸ்புட்னிக் டிவிக்கு அளித்த பேட்டியை தான் நீங்கள் பார்த்தீங்க. எனவே வந்து இந்த உலக ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறதுல அவர்கள் வலுவாக இருக்கிறார்கள். ரஷ்யாவும் சீனாவும் அதில் இருக்குது. அதை இந்தியாவும் நீங்கள் சேர விரும்பினால், நீங்கள் ஏற்கனவே பிரிக்ஸில் இருக்கீங்க, இந்த G7 நம்மளெல்லாம் சேர்க்க மாட்டோம். அது என்ன வளர்ந்த நாடு, பணக்கார நாடு, அவன் வந்து கெத்தாக இருக்கிற மாதிரியான ஒரு இதை போகுது. அதை விட கெத்தாகவும் பவர்ஃபுல்லானது அடுத்து இந்த உலகத்தை ஆள போகிறது யாருன்னா பிரிக்ஸு. அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிரேசில், ரஷ்யா, இந்தியா, அப்புறம் சைனா அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லி, சவுத் ஆஃப்ரிக்கா கடைசியில் தான் பிரிக்ஸில் சேர்த்தாங்க. ஏன்னா பிரிக்குன்றது பிரிக்ஸ் ஆயிடுச்சு இந்த 10 வருஷத்தில். ஸோ இந்த பிரிக்ஸ் தான் அடுத்து இந்த உலகத்தை ஆளப்போகுது, அதற்கான வேலையை போய் பாருங்கள் அந்த கூட்டமை அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்லி அனுப்பியிருக்காங்க. என்ன இதுன்னா, நீங்கள் எங்களோட சேர்ந்தாதான் இந்த கூட்டமைப்பை மேலும் வலுவாக்க முடியும், அப்போ எந்த பிரச்சனைனாலும் நம்ம பார்த்துக்கலாம், அவர்களை கைவிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியா அப்படி செய்ய முடியுமானா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்தியா வந்து அமெரிக்காவை சார்ந்து, அமெரிக்க தொழில்களை சார்ந்து, அமெரிக்க தொழில்கள் சார்ந்து தான் இருக்குது. இப்போ அமெரிக்கா ஒளிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், ஒளிய போகுது, அது விரைவில் ரஷ்யாவோட ஆதிக்கம் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான் இருந்தால் கூட, இப்போ நம்ம வந்து தொழில் ரீதியாக நிறைய டாலரில் நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த யூடியூபே எடுத்துக்கலாம், யூடியூப் எடுத்துங்க, இன்டர்நெட் எடுத்துங்க, இப்போ கூகுள் எடுத்துங்க, மித்த வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் எடுத்துங்க, எல்லாமே தலைமையகம் வந்து அமெரிக்கா தான் இருக்குது. அமெரிக்கா வந்து வியாபாரம் பண்ணி 100 ரூபா சம்பாதிச்சா நமக்கு 20 ரூபா கொடுக்குறான். ஆனால் அந்த 20 ரூபாயே வந்து நம்ம ஆட்களுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பளமாக இருக்குது. அதாவது 2 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் கொடுக்குறான். அங்கே உள்ள ஆட்களுக்கு 5 லட்சம் 6 லட்சம் கொடுக்குறான். ஸோ அது குறைந்த கூலியை நம்ம கொடுத்தா கூட நம்ம நாட்டில் இது அதிக கூலியாக நிறையா பேர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் வருமானம் வந்துட்டு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அமெரிக்காவிலேருந்து தான் வருது. இப்போ இவர்கள் வலுவாகிட்டாங்கன்னா இதற்கு இணையாக ரஷ்யாவோ சைனாவோ ஏதாவது பண்ணியிருக்கா அப்படின்னா எதுவும் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து என்னென்னா, ரஷ்யா வந்து சைனா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, கூகுளுக்கு பதிலாக அவர்கள் ஒரு தனி சர்ச் இன்ஜினை பண்ணிட்டாங்க. யூடியூப் மாதிரியே அங்கே தனி இது இருக்குது. யூடியூப்லாம் அங்கே தெரியாது, எங்கே சைனாவில் தெரியாது. அதே மாதிரி கூகுளும் அங்கே கிடையாது. சர்ச் இன்ஜின் அவர்களோட சர்ச் இன்ஜினே வேறு, அவர்கள் நெட்வொர்க்கே வேறு, எல்லாத்தையும் தனியாக கட்டமைத்து அமெரிக்காவை டோட்டலாக வெட்டி விட்டால் கூட சைனா எந்த பாதிப்புக்கும் ஆளாகாது அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப்பை ரெடி பண்ணிட்டு தான் இப்போ இந்த பிரிக்ஸை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் ரஷ்யாவும் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து அமெரிக்கா சார்ந்த தொழில்கள் இன்றைக்கி நேரத்தில் 20 வருஷம் 25 வருஷமாக அப்படி தான் போயிட்டுருக்கும்போது திடீர்னு அமெரிக்கா வீக்காகி வெட்டி விட்டால்
இந்தியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வருன்றதை மறுக்க முடியாது. ஆனால் வந்து இந்த வாரில் இந்த பிரச்சனையில் இந்த இஸ்ரேல் பிரச்சனை தான் அதுக்கு துவக்கமாக இருக்குது. இஸ்ரேல் ஹமாஸ் அதாவது பாலஸ்தீன் பிரச்சனை வந்து ஒரு துவக்க புள்ளியாக இருக்குது. எனவே அடுத்த கட்டமாக வரக்கூடிய உலக மாற்றங்களுக்கு இதை துவக்க புள்ளியாக வச்சுருக்காங்க. முதல்ல உக்ரைனு, அதுக்கு அடுத்து வந்து இந்த பிரச்சனை பாலஸ்தீன பிரச்சனை. எனவே உலகத்துடைய ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறதுல ரஷ்யா வந்து தீவிரம் காட்டி வருகிறது. அதைத்தான் ஜெய்சங்கர்கிட்டே சொல்லிவிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா நாங்கள் நம்ம தம்பிகள்கிட்டலாம் சொல்லி யூதிட்டெல்லாம் சொல்லி உங்கள் வண்டியெல்லாம் அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்குவோம், எல்லாம் பார்த்துக்குவோம், நம்மளாம் ஒன்றா சேர்ந்து இருப்போம், நீங்கள் முதல்ல அமெரிக்கா கை விட்டுவாங்க, இந்த G7 கழட்டி விடுங்க அப்படின்னு. ஸோ இந்த முயற்சி இவர்கள் எடுத்தால் மேலே இப்போ ஃப்ரான்ஸில் வழக்கு போட்டாங்க, ஊழல் வழக்கு. இதில் அந்த ரஃபேல் விமானத்தில் லஞ்சம் கொடுத்த வழக்கில் வந்து நீங்கள் எங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுங்கன்னு சொல்லி அவங்க அந்த பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஜிக்கு மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி மாதிரி இடி ஆகும்போது வரக்கூடிய தேர்தலில் 2024 ஜி இருக்க மாட்டார்னு நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியில் அவருக்கு சீட்டு கொடுப்பாங்க. ஜெயித்து வந்ததுக்கப்புறம் அவர் பிரதமராக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்றத மீண்டும் நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உலக அரசியல் அப்படி தான் போயிட்டுருக்கு. உலக அரசியலில் வந்து தப்பிக்கணும், எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா ஜியை கழட்டி விட்டாகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துருச்சு. உலக தலைவன், உத்தம தலைவன், அதாவது வந்து என்னென்னா விஸ்வகுருன்னெலாம் பேசிக்கிட்டு இருந்த நம்ம ஜி வந்து உலக தலைவர்களாலும் கலட்டி விடப்படுகிறார். அப்படிங்கும்போது இங்கே ஆர்எஸ்எஸ் அவரை கழட்டி விட்டுரும். எனவே இந்த ஜெய்சங்கர் வந்து ரஷ்யா போனது ஒரு சின்ன மேட்ரு இல்லை, கப்பலை தாக்குறாங்க காப்பாற்றுங்கன்னு போன மேட்ரு கிடையாது, இல்லை நாங்கள் என்ன செய்யணும்னு பேசின மேட்ரு கிடையாது. இது ஜிக்கே வைக்கப்பட்ட சர்வதேச அளவில் ஒரு பக்கம் ரஷ்யாவும் இன்னொரு பக்கம் அமெரிக்கா தலைமையிலான G7 வைத்த செக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த முடிவு எடுத்தாலும் இன்னொரு குரூப் போட்டு நம்ம ஜியை அடிக்க ஆரம்பிச்சிடும். எனவே என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.